க்ரௌட் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக பண்ணியிருந்தா இன்றைக்கி 18 பேர் உயிரை வந்து காப்பாற்றிருக்கலாம். எஸ், ரீசெண்டாக டெல்லியில் பார்த்தீங்கன்னா 18 பேர் கூட்ட நெரிசலில் இறந்து போயிருக்காங்க. அதுவும் ரயில்வே ஸ்டேஷனில். நியூ டெல்லியில் இருக்க ரயில்வே ஜங்ஷன் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் இன் இந்தியா. அதில் கவர்மெண்ட் சரியாக க்ரௌடை மேனேஜ் பண்ணாத ரீசன்னால பார்த்தீங்கன்னா 18 பேர் அவங்க உயிரை இழந்திருக்காங்க. இதில் சோகமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரெயினில் ஜென்ரல் டிக்கெட் எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு 100, 200 இல்லை 300 இருக்குமா? அதுக்கு ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் 1500 டிக்கெட்டை ரயில்வே ஸ்டேஷன் கவுண்டரில் செல் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எப்படி நடந்துச்சு, என்ன நடந்துச்சு, இதை பற்றி டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலில் வீடியோ பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். அதை என்ன ரொம்பவே மோட்டிவேட் பண்ணும். ஸோ நான் உங்கள் விகே, நீங்கள் பார்த்து இருக்கிறது விகே வாக்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நியூஸ் ஆர்டிக்கல் இருக்கிறத வச்சு நான் ஷார்ட்டாக என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பெரிய பெரிய ஜங்ஷன்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா? பிளாட்ஃபார்ம் எப்படி இருக்குன்னு பார்த்துருக்கீங்க இல்லையா? 1, 2 வந்து சேமாக இருக்கும், அடுத்து 3 and 4 சேமாக இருக்கும். ஸோ இது போல் இருக்கும் கரெக்டாக. இதில் 12, 13 ஒரு பிளாட்ஃபார்ம், அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 14, 15 ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்குது. ஸோ இதில் 12th பிளாட்ஃபார்மில் பார்த்தீங்கன்னா ஸ்வதந்திரா செனனி எக்ஸ்பிரஸ். ஸோ தப்பாக ப்ரொனவுன்ஸ் பண்ணி தான் மன்னிச்சுக்கோங்க. ஸோ இந்த எக்ஸ்பிரஸ் வந்து வர வேண்டியிருக்கு. இந்த எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிலே ஆகிட்டுருக்கு. சிமிலர்லி 13th பிளாட்ஃபார்மில் பார்த்தீங்கன்னா டெல்லியிலேருந்து புவனேஸ்வர் போகக்கூடிய ராஜ்தானி எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா அதுவும் டிலேவாக இருக்குது. ஸோ இப்போ 2 எக்ஸ்பிரஸுமே டிலே ஆகிறதுனால பார்த்தீங்கன்னா அந்த 2 பிளாட்ஃபார்மில் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா க்ரௌட் அதிகமாகிட்டே இருக்குது. இது இல்லாமல் அதுக்கு அப்படியே பக்கத்தில் இருக்கிற அந்த 14th பிளாட்ஃபார்ம் இருக்குது பார்த்தீங்களா? அந்த 14th பிளாட்ஃபார்மில் டெய்லி 10 மணிக்கு நம்ம இந்தியாவில் நடக்கக்கூடிய ஒரு பிக்கஸ்ட் ஈவெண்ட்டான மகா கும்பமேளாக்கு போகக்கூடிய பிரயாக்ராஜ் எக்ஸ்பிரஸ் வந்து டெய்லி பார்த்தீங்கன்னா டெல்லியிலேருந்து எடுக்கிறாங்க. 10 PM எடுப்பாங்க. ஸோ அந்த எக்ஸ்பிரஸ்க்கு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட க்ரௌட் பார்த்தீங்கன்னா அந்த பிளாட்ஃபார்மில் வந்துட்டு இருக்காங்க. நம்ம வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் எக்ஸ்பிரஸுக்கு ஜென்ரல் டிக்கெட் மட்டும் 1500 ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் செல் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2500 3000 டிக்கெட்ஸை வந்து பிளாட்ஃபார்ம்லேயே செல் பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஆன்லைனில் புக் பண்ணிடுவாங்க தெரியுமா? அந்த க்ரௌட் இருக்காங்க. ப்ளஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்தியாவில் வந்து ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுற எல்லாருமே டிக்கெட்ஸ் எடுத்து ட்ராவல் பண்ணுறது கிடையாது. ஸோ டிக்கெட் எடுக்காமல் அந்த க்ரௌட் எவ்வளோ இருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. இது மீன் டைமில் பார்த்தீங்கன்னா 2 முக்கியமான ட்ரெயின் அது வரவே இல்லை, ரொம்ப டிலே. அதோட க்ரௌடை மேனேஜ் பண்ணவே முடியல. ஸோ இங்கிட்டு 14th பிளாட்ஃபார்மில் பார்த்தீங்கன்னா இந்த பிரயாக்ராஜ் எக்ஸ்பிரஸ்க்கு பார்த்தீங்கன்னா அங்கேயும் ஏகப்பட்ட க்ரௌட்ஸ் வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதையும் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ இந்த சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நிறைய ரூட்ஸை வந்து ரயில்வே போலீஸ் வந்து ஆல்ரெடி பிளாக் பண்ணிட்டு இருக்காங்க க்ரௌடை கண்ட்ரோல் பண்ணலாங்கிற பேரில். ஸோ டைம் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 9:50 10 o'clock. ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. ஸோ இந்த 14th பிளாட்ஃபார்ம் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த பிரயாக்ராஜ் எக்ஸ்பிரஸ். அந்த எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா 16th பிளாட்ஃபார்ம்லேருந்து எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. ஸோ இதை கேட்டதும் மக்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா கன்ஃபியூஷனில் ஓகே இன்னும் 10 நிமிஷத்தில் ட்ரெயின் எடுத்துருவாங்கிறதுனால பிளாட்ஃபார்மில் எப்படி போகணும்? இப்போ 14, 15 ஒன்றா இருக்குது, 16 வந்து அடுத்த பிளாட்ஃபார்ம். ஸோ என்ன பண்ணுவாங்க, இந்த பக்கம் வந்து படி ஏறி அது ஓவர் பிரிட்ஜ் வழியாக போய் திருப்பி 16 பிளாட்ஃபார்ம் வந்தாகும் கரெக்டாக. ஸோ ஆல்ரெடி க்ரௌட் அதிகமாக இருக்குது, இன்னும் 10 நிமிஷத்தில் ட்ரெயின் எடுத்துருவாங்க. ஸோ இங்கே இருக்க மக்கள் இந்த 14th பிளாட்ஃபார்மில் இருக்க எல்லா மக்களும் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஸ்டெப் வழியாக ஏற ட்ரை பண்ணுறாங்க. ஆல்ரெடி இந்த 12, 13 பிளாட்ஃபார்மில் மக்களால் நிற்க முடியாமல் ஓவர் பிரிட்ஜ் ஃபுல்லாக நிற்கிறாங்க. ஸோ இந்த 14th பிளாட்ஃபார்மில் இருக்க எல்லா மக்களும் என்ன பண்ணுறாங்க, இப்போ இங்கேருந்து ஏறி 16th பிளாட்ஃபார்முக்கு வரணும். இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தங்க மேலே ஒவ்வொருத்தங்க ஏறுறாங்க. எஸ்கலேட்டரில் வந்து அத்தனை பேர் உள்ளே போகிற ட்ரை பண்ணுறாங்க. இந்த கூட்டத்தை வந்து போலீஸால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அண்ட் ஃபைனலாக என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கூட்ட நெரிசலில் 18 பேர் இறந்து போயிருக்காங்க. ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க, ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன்ல இப்படி ஒரு கொடூரம் நடந்திருக்கு. ஸோ இந்த இன்சிடென்ட் நடந்து முடிஞ்சதுமே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சைடில் என்ன சொல்றாங்க, இறந்து போன இந்த 18 பேத்துக்கும் வந்து நாங்கள் ஒவ்வொருத்தவங்களுக்கும் 10 லட்ச ரூபா கொடுக்குறோம். அண்ட் வந்து ரொம்ப சிவியரா அடிப்பட்டவங்களுக்கு 2.5 லட்ச ரூபா கொடுக்குறோம். லைட்டாக அடிப்பட்டவங்களுக்கு நாங்கள் 1 லட்ச ரூபா கொடுக்குறோம் அப்படின்னு கவர்மெண்ட் சொல்றாங்க. பட் ஸ்டில் என்னோட கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்லையும் பார்த்தீங்கன்னா ஈவன் பஸ்ஸாக இருக்கட்டும், இல்லை ஃப்ளைட்டாக இருக்கட்டும், ஷிப்பாக இருக்கட்டும், நீங்கள் எதுனாலும் டிக்கெட் இல்லாமல் உங்களால் உள்ளே வரவே முடியாது. ஸோ ட்ரெயினுக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க? ஏன் கவர்மெண்ட் வந்து ஒரு ப்ராப்பரான சொல்யூஷன் இது கொண்டே வர மாட்டேங்குது? இது இந்தியாவில் வந்து இது புதுசு கிடையாது, இன்றைக்கி தான் நடக்கிறது கிடையாது. எத்தனையோ பேர் எவ்வளவோ தடவை வந்து இது மாதிரி கூட்ட நெரிசலில் இறந்து போயிருக்காங்க. ஸோ இதில் ஒரு சோகமான விஷயமே ரீசெண்டாக தான் பார்த்தீங்கன்னா இந்த மகா கும்பமேளா நடந்துச்சு பார்த்தீங்களா? அதில் வந்து ஒரு 30 பேர் இதே மாதிரி கூட்ட நெரிசலில் இறந்து போயிருக்காங்க. இப்போ அகைன் பாருங்க, நியூ டெல்லியில் அதே மகா கும்பமேளாக்கு போக ட்ரை பண்ணுறவங்கள வந்து 18 பேர் இறந்து போயிட்டாங்க. ஸோ நம்ம கவர்மெண்ட் கிட்ட என்ன ரெக்வஸ்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு பிளான்டாக பண்ணுங்க, ஒரு ஆர்கனைஸ்டாக பண்ணுங்க. டிக்கெட்ஸ் இருக்கவங்களை மட்டும் அலோவ் பண்ணுங்க. எங்க தப்புன்னு சொல்றேன்னா, ஒரு ட்ரெயின்ல வெறும் 300 சீட் தான் வந்து ஜெனரல் கம்பார்ட்மெண்ட்னு கவர்மெண்ட்டுக்கு தெரியும். அப்படி இருக்கிறப்ப எப்படி வந்து 2800 டிக்கெட் நீங்க எடுத்திருப்பீங்க? அந்த 2800 பேரும் எப்படி அந்த 300 பேர் இருக்கக்கூடிய கெப்பாசிட்டியில் போய் உட்காருவாங்க? ஸோ இதை தான் வந்து நான் அட்ரஸ் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த வீடியோ பண்ணுற டைமில் பார்த்தீங்கன்னா இப்போ டெல்லி அண்ட் பீகாரில் பார்த்தீங்கன்னா வந்து எர்த்குவேக் வந்திருக்கு. ஸோ
ஸோ பெருசாக வந்து பாதிப்புகள் இல்லை, பட் ஸ்டில் வந்து எர்த்குவேக்கோட அளவுக்குள் வந்து அதிகமாக தான் இருக்குது. ஸோ அந்த இன்ஃபர்மேஷனையும் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். ஸோ அதையும் நான் ஆட் பண்ணிட்டேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்தியாவில் என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஸ்டே சேஃப்.